கால்நடை வளர்ப்பு அது வந்து இந்த முன்னிருக்கிற குளம் உடைக்கப்பட்டு எங்களோட வீதி மிக உயரமான வீதி இருந்தும் கடும் மோசமான நிலையில் தான் இந்த மாட்டெல்லாம் அவுட்டுருங்க பாருங்க. இந்த கால்நடைகள் பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்க. கோடமற்ற பிரதான வீதி கோடமற்ற ஏரியில் போட்டுறாங்க. இது இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்தது. பாம்புடாப்பா எந்த பிரியமா முஞ்சே இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏதாச்சும் நண்பன் ஊர் தாண்டு போயிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்க. நேற்றைய வீடியோ மிதிக்கு இந்த வீடியோ மிதிக்கு ரெண்டையும் அட்டாச் பண்ணி போகிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்குண்டு. வெள்ளம் வந்து வழிந்தோடி நிரம்புன்ற என்னடா குளமெல்லாம் உடைஞ்சிதுராப்பா. அது அந்த வேற ஒன்றுங்களா இந்த குளங்கள் உடைக்கப்பட்டு நான் பெரிய அளவில் அணைஞ்சு பாருங்க. கால்நடை வளர்ப்பு அது வந்து இந்த முன்னிருக்கிற குளம் உடைக்கப்பட்டு அந்த புதுவழி வண்டி சொல்லுவாங்க அதுவும் உடைக்கப்பட்டு அடுத்த பட்டிக்குளம் 4 இதில் உடைக்கப்பட்டதால இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி பாருங்க. வீடெல்லாம் நினைங்கிறதால இருக்கலாம். மக்கள் பெரிய ஒரு ஆர்வத்தில் அவுட்டுடுவானே அப்படி தான் செய்யுங்க. மாட்டெல்லாம் அவுட்டுருங்க பாருங்க. இந்த கால்நடைகள் பெரிய கஷ்டத்தில் கிடக்கு. இந்த மாடுகள்லாம் பெரிய இதில் கிடக்கு. அம்பாத்தில் கிடக்கு. நாங்கள் என்ன அது பாருங்கள். இது வந்து எங்களோட வீதி மிக உயரமான வீதி இருந்தும் கடும் மோசமான நிலையில் தான் இந்த குளங்கள் உடைக்கப்பட்டதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு வெள்ள நத்தம் வந்து இப்படி இறங்கிருக்கு பாருங்க. இதெல்லாம் உள் வீதி. இது பாவி குளம் பாவி அப்புறம் வயல் வாவி அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பெருசாக தாண்டுது. ஆற்றை தாண்டி குளத்தை தாண்டி குளம் உடைச்சி தான் ஊருக்குள்ளே வந்துட்டு தண்ணி கால்நடைகள் சரிதான் பார்க்கலாம் கிடையாது. கோடமற்ற நிலைமையை பாருங்க. கோடமற்ற பிரதான பாருங்க. கோடமற்ற பிரதான கோடமற்ற ஏரியில் இணைக்கிற பாட்டும் குக்கர்லாம் மாதிரி குக்கர்லாம் மாதிரி சோறு ஏரியாவுக்குள்ள காட்டும் தண்ணி. அப்போ இங்கே பயங்கரமா இருக்கு. ஊராகலாம் சொல்லி கூட்டுறோணுவா. போட்டுறாங்க. இப்போவே வந்து கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே வந்துட்டு தண்ணி பாருங்க. குளமும் ரோட் எல்லாமே சேர்ந்துது. மொத்தமாகவே ஃபுல்லாக சேர்ந்து வீட்டை பாருங்க. நான் சொன்ன தலைவடத்தை நேற்றுக்கு வானம் வந்துட்டு நின்றது. இன்னைக்கு அப்படியே அந்த அளவுக்கு இல்லை பாருங்க. இதை விட ரோட்டை விட வந்து வீதியை விட வந்து தண்ணி கூட இருக்கு. வீட்டில் வந்து தண்ணி கூட இருக்கு. அதில் இந்த அளவு தண்ணி உள்ளெல்லாம் இருந்தது. உள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்த ஓரளவுக்கு தண்ணி வற்றி அந்த இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்தது. அதுக்கு முதல்ல மட்டத்தை பார்த்துனார். அதை பார்க்கக்கூடிய மாதிரி அதை கொஞ்சம் காட்டுங்க நண்பன். உள்ளே போயிருந்த தண்ணி வீட்டுக்குள்ளே போயிருந்த தண்ணி உள்ளே போயிருந்தது. நான் இப்போ இந்த ஓரளவுக்கு இந்த வத்திரிக்கி இன்னும் என்ன இருக்கு இந்த மட்டம் தண்ணி இந்த மட்டத்துக்கு இருந்து வீட்டுக்குள்ளே நின்ற தண்ணி இப்போ இந்த அளவுக்கு பத்தினது காரணமாக தான் அந்த அங்கே ஃபுல்லாக வெட்டினத்தால மூத்த வர மாட்டி.
பாம்புடாப்பா எந்த பெரிய பாம்பு இங்கே இருக்கு ஆஹா பாம்பு பட்டு கிடக்கு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய அளவிலான பாம்புண்டா தூக்கி பாம்பு உயிரோட வைக்காது இங்கே இருக்கு மீனும் கிடையாது மீனும் கிடையாது. சும்மா ஹோலி அதை வந்து வலை போடுற குளங்களில் வலை போடுற அந்த வலை தான் இது வெளியாக்கி சைட்டில் கொலி வச்சிருந்தவங்க இங்கே இருக்கு மீன் கிராமத்துக்குள்ள ஊருக்குள்ள எல்லாம் மீன் பூந்திருக்கு. இது வந்து பனியான் மீன் வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. பனியான்